பாத்தீங்கன்னா மதுரையில் நடந்த எஸ்டிபிஐ மாநாட்டில் பல்லாயிரக்கணக்கானோர் கலந்துக்கிட்டாங்க. எல்லா தொலைக்காட்சியிலும் உங்க தொலைக்காட்சியோட காட்டினீங்க. அதை பார்க்கும்போது அது எஸ்டிபிஐ தான். நான் பல கிராமங்கள்ல இருந்து வர செய்தி என்னன்னா, கிராமப்புறங்களே நகர்ப்புறங்கள்ல இருந்து வர செய்தி என்னன்னா, இந்தியா தமிழ்நாட்டுல எஸ்டிபிஐ தான் அதிக பலமா இருக்குது. இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கை விட, மனிதநேய மக்கள் கட்சியை விட அவங்க தான் பலமா இருக்கிறாங்கன்னு தெரியுது. அது சொன்னாங்க. அந்த ரிப்போர்ட் படி தான் அவங்க மதுரை மாநாட்டுல லட்சக்கணக்கான மக்கள் கலந்துக்கிட்டாங்க. அதுக்கு முன்னாடி நடந்த கிறிஸ்தவ அமைப்புகளின் கூட்டமைப்பு மாநாட்டிலையும் சிறப்பு விருந்தினரா எடப்பாடி தான் கலந்துக்கிட்டாரு. அதுக்கும் பலமான வரவேற்பு அங்க இருந்துச்சு. பெரிய கூட்டம் வந்துச்சு. நான் என்ன செய்யறேன்னா சொல்றேன்னா, 14% 5% 6% அதிமுக வாங்கிச்சேன்னா, முன்னாடி அவங்க 6% வாங்கிட்டு இருந்தாங்க அந்த பாஜக முன்னாடி. அந்த 6% வாங்கினான்னா அவங்களுக்கு திமுக வித்தியாசம் 12% மாறிடும். 6% உங்களுக்கு கூடுது, 6% அவங்களுக்கு குறையுது. நீங்க கால்குலேஷன் பண்ணி பாத்தீங்கன்னா 12% டிஃபரன்ஸ் வந்துருக்கு. இவங்களுக்குள்ள என்ன டிஃபரன்ஸ் இருந்துச்சு? 3% தான் 2021 தேர்தல்ல இவங்களுக்கும் அவங்களுக்கு இருந்துச்சு. அதனால நீங்க அதிமுகவுக்கான வாய்ப்பான தேர்தலாக தான் இதை நான் பாக்குறேன். சிறுபான்மையினர் ஒரு பெரும்பகுதி இந்த பக்கம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொன்னு ஆன்டி இன்கம்பன்சில திமுகவுக்கு 3 பெரிய பிரச்சனை இருக்கு. அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் 17 லட்சம் பேர் தமிழ்நாட்டுல, குடும்பத்துல 2 பேர் சேர்த்து 51 லட்சம் பேர். அது கிட்டத்தட்ட போன தேர்தல்ல 21ல 40 லட்சம் பேரு திமுக வாக்கு. ஆனா இப்ப அதுல 40 லட்சம் பேர் இப்ப அவங்க புதிய ஓய்வு திட்டத்தை நீக்கணும், பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வரணும், டிஏ உடனுக்குடனே கொடுக்கணும், அந்த மாதிரியான விஷயங்கள்ல அவங்க கோரிக்கைகள் ஏற்கப்படாதனால, வாக்குறுதி கொடுத்துட்டு இவங்க அதை மீறதுனால இப்ப திமுக மேல கடும் அதிருப்தி அந்த பகுதியில கட்சியில் ஏற்பட்டிருக்கு. ஏராளமான போராட்டங்களை தொடர்ந்து அவங்களுடைய பிரச்சனைக்காக நடத்திட்டு இருக்கிறாங்க. அவங்க இப்ப 40 லட்சம் பேர் திமுக போட மாட்டாங்க, அண்ணா திமுக போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு பெரிய செக்ஷன் இவங்க யார பகிர்ந்துக்கிட்டாங்கன்னா, இப்ப போக்குவரத்து தொழிலாளர்கள். அதுல 96,000 பேரு, 1 லட்சம் பேர் கிட்டத்தட்ட ஓய்வு பெற்றவங்களே இருக்கிறாங்க. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணக்கொடையை கொடுக்கல, அவங்களுக்கான டிஏவை தரல, பல மாதங்களா தரல. 76 crore தான் அவங்கறாங்க ஒரு தவணை கொடுக்கிறதுக்கு, அதை கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால அவங்களும் அந்த போக்குவரத்து தொழிலாளர்களும் இவங்க மீது ரொம்ப அதிருப்தியில் இருக்கிறாங்க. இன்னொரு 3வது பெரிய செக்ஷன் இவங்க புகைச்சுக்கிட்டது யாருன்னா, இந்த சிறு குறு நடுத்தர தொழில்கள் இருக்காங்க இல்லையா, எம்எஸ்எம்இன்னு சொல்லுவோம். அவங்களுக்கு இவங்க 3 வகையான கட்டண உயர்வு மத்திய அரசினுடைய மின்சார வாரியம் கொடுத்த அந்த நிர்பந்தத்தின் காரணமாக அவங்களுக்கு 3 வகையான மின் கட்டணங்களை உயர்த்தினாங்க. அதை பத்தி டீட்டெயில்ஸ்க்குள்ள நம்ம போறதுக்கு நேரம் இல்ல. பட் அது அவங்களை பெரிய அளவுக்கு பாதிச்சிருக்கு. பல ஆயிரக்கணக்கான தொழிற்சாலைகள் ஒவ்வொரு மாதம் மூடிக்கிட்டே இருக்கிறாங்க இந்த மின் கட்டண உயர்வால் சமாளிக்க முடியாம. அவங்க ஒரு நாள் போராட்டம் நடத்தினாங்க கடந்த மாசம். அதுல 1 கோடி தொழிலாளர்கள் இருக்காங்க, அதை நம்பி இருக்கிறாங்க. அவங்க கிட்டத்தட்ட பெரிய அளவுக்கு ஒரு போராட்டத்தை நடத்துனாங்க. அதுக்கு பின்னாடி அவங்களுக்கு நிவாரணம் கிடைக்கல. அவங்க இந்த ஆட்சிக்கு எதிராக போவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி மேஜர் செக்ஷனு அவங்களுக்கு எதிராக திமுக எதிராக போனா அவங்க அதிருப்தியாளர்கள் எங்க போவாங்க? அடுத்த உங்க கேள்வி இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? அடுத்து என்ன கேட்பீங்க? அதிருப்தியாளர்கள் எங்க போவாங்க? அதிருப்தியாளர்கள் அதிமுகவுக்கு போவாங்களா, பிஜேபிக்கு போவாங்களா? அதான் என்னோட அடுத்த கேள்வி. பாஜக கொஞ்சம் பேர், அதிமுக கொஞ்சம் பேர் போவாங்களா? அதிருப்தியாளர்கள் பிரிஞ்சுதுன்னா யாருக்கு சாதகம்? திமுக தானே சாதகமா இருக்கும். அதான் கேட்கறேன். பிரிஞ்சா திமுக சாதகமா இருக்கலாம். இல்ல பிரிஞ்சா அது திமுக நிச்சயமா சாதகமா இருக்கும். ஆனா அது எப்படி அதிருப்தியாளர்கள் ஏன் திமுக விலகுறாங்க, எதிரா போறாங்க? அவங்க திமுகவை தோற்கடிக்கிறவங்களுக்காக வெளியே போறாங்க. உண்மைதான். அப்ப யாரோட போனா தோற்கடிக்க முடியும்? தோற்கிப்பாங்கல்ல. ஏடிஎம்கே போனா தோற்கடிக்க முடியும். பாஜகவோட போனா டெபாசிட் வேணா வாங்க அந்த கட்சி, அவ்வளவுதான். ஜெயிக்க முடியாதுல்ல. அத திமுக தோற்கடிக்க முடியாதுல்ல. பிஜேபிக்கு ஒரு தொகுதியில கூட இல்லன்னு சொல்றீங்களா சார் செல்வாக்கு? அவங்க ஒரு 7-8 தொகுதியில கணக்கிட்டு வச்சிருக்காங்க. அது வேற விஷயம். அவங்க அந்த கன்னியாகுமரி நாகர்கோவில் அந்த தொகுதியில, கன்னியாகுமரி மாவட்டத்துல ஒரு 2 தொகுதிகள் அவங்க பலமா இருக்கிறாங்கிறத நான் ஒத்துக்கிறேன். மீதி எங்கேயும் அவங்க இல்லையே, பெரிய அளவுக்கு பலமா இல்லைங்க.
அவங்களுக்கு எங்க வாய்ப்பு இருக்குது. டெபாசிட் வாங்குற மாதிரி கோவை மாவட்டத்துல 1-2 தொகுதி இருக்கும். சென்னையில கூட சவுத் மெட்ராஸ்ல அவங்க டெபாசிட் வாங்குவாங்க. வேற எங்கேயும் அவங்க டெபாசிட் வாங்குறதுக்கான வாய்ப்பு கூட இல்லைன்னு நான் நினைக்கிறேன். சரி 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 சரி